வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சப்பாத்தி பூரிக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூமை வச்சு ஒரு செட்டிநாட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான குருமா ஒன்று பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். செட்டிநாட் ஸ்டைலில் நம்ம பண்ணுறதுனால முதல்ல இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி, அதோட 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். மிளகாய் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. கை விடாமல் நீங்கள் வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பர்ன் ஆகாது. இதில் கொஞ்ச நேரத்தில் நல்ல வாசம் வரும். நல்லா வாசம் வரும்போது இதில் 4-5 சில் தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் சில்லாவும் சேர்த்துக்கலாம், இல்லை துருவிட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சியில் மாற்றிக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். ஓரளவு அரைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போது இது ரெடியாக இருக்குது, இது இருக்கட்டும். அடுத்து இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தை நம்ம அரைச்சும் சேர்க்கலாம், ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது நல்ல ஒரு க்ரன்ச் கிடைக்கும். இது குருமா மாதிரி தாங்கிறதுனால வெங்காயத்தை நம்ம முழுசாகவே சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 200 கிராம் மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மஷ்ரூம் ஹீட்டில் இருக்கும் போது அதுவே தண்ணி விடும். அதுலேயே இது நல்லா வெந்து வந்துடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்புலேயே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. இப்போ மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து வரணும். நம்ம மிக்ஸி அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கூடயே சேர்க்கும் போது நல்லா கொதிச்சு வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் இருக்க ஸ்பைசினஸை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இந்த நாட்டு சர்க்கரை சேர்க்குறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். நான் இன்னைக்கு இது சூப்பரான புசு புசு பூரியோடு சர்வ் பண்ணேன். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இந்த செட்டிநாட் சைட் டிஷ்ஷை நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.